ஹாய் ஹலோ வணக்கங்க. இது பூஜா லுப்ஸ் தமிழ் சேனலுக்காக உங்கள் எல்லாருமே வரவேற்கிறேன். எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா விக்கிரகம் வச்சு வீட்டில் வழிபடணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைங்க. ஆனால் ஒரு சில காரணத்தால் பயந்துக்கிட்டு அது நம்ம செய்யாமல் இருக்கும். வீட்டில் விக்கிரகம் வச்சுருந்தா நம்ம டெய்லியுமே விளக்கேற்றி நெய்வேத்தியம் வைக்கணுமான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்குங்க. அதை ஏன் நம்ம டெய்லி நெய்வேத்தியம் வைக்கணும், எதுக்காக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில் வீடியோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. என்கிட்ட பார்த்திங்கன்னா 2 விக்கிரகம் இருக்குங்க. ஒன்று வாராகி அம்மா விக்கிரகம், அது 5 இன்ச்சில் இருக்குங்க. முருகருடைய விக்கிரகம் பார்த்திங்கன்னா 11 இன்ச்சில் இருக்குங்க. அந்த உருவம் பார்த்திங்கன்னா ஒரு 9 இன்ச்சில் இருக்குது. அந்த பீடை ஒரு 2-3 இன்ச்சில் இருக்குங்க. 2 விக்கிரகம் தாங்க வச்சுருக்கேன். ஒன்று அன்னபூர்ணியமாக ரொம்ப குட்டியாக தாங்க இருக்குது. நான் பார்த்திங்கன்னா இந்த விக்கிரகத்துக்கெல்லாம் எப்பப்போ அபிஷேகம் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி, செவ்வாய் இந்த மாதிரி முக்கியமான நாட்கள்லாம் நான் அபிஷேகம் பண்ணுவேங்க. அட்லீஸ்ட் நம்ம விக்கிரகம் வச்சுருந்தோம் மாதத்துக்கு ஒரு வாட்டியாக தான் அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லுவாங்கங்க. முடிஞ்சால் நம்ம வாரம் பண்ணுறது ரொம்ப சிறப்புங்க. முடியாத பட்சத்தில் மாதத்துக்கு ஒரு வாட்டியாக தான் அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லுவாங்கங்க. ஒவ்வொருத்தருக்கு என்னென்னா வீட்டில் அபிஷேகம் பண்ணாமல் விக்கிரகம் வச்சுக்கலாமான்னு கேட்டால், நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாங்கிட்டு வந்ததுலேருந்து அபிஷேகம் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தா வச்சுக்கலாங்க. இல்லை நீங்கள் ஒரு டைம் இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணிட்டால் நீங்கள் தொடர்ந்து அபிஷேகம் பண்ணிகிட்டே தாங்க இருக்கணும். இப்போ ஒரு விக்கிரகம் வாங்கிட்டு வரோன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு உருவமாக இருக்கும். அந்த உருவத்தோடைய சக்தி பார்த்திங்கன்னா நம்ம முருகர் வாங்கிட்டு வரோம், வாராகி அம்மா வாங்கிட்டு வரோம், அவங்க அதில் இருக்கிறதா தான் நம்ம நம்புகிறோம். அப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அபிஷேகம் பண்ண அதோட சக்தி பார்த்திங்கன்னா அந்த விக்கிரகத்துக்கு அதிகமாகிட்டே இருக்குங்க. அந்த வைப்ரேஷன் நம்ம வீட்டில் அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம கேட்டதெல்லாம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா இந்த விக்கிரகம் வச்சு நம்ம வழிபடும் போது கண்டிப்பாக நிறைய விஷயம் நல்லது நடக்குங்க. எனக்கே நிறைய நல்லது நடந்திருக்கு. அதனால தான் நம்ம பார்த்திங்கன்னா வாரம் முடிஞ்ச நல்ல நாட்களில் அவங்களுக்கு முக்கியமான நாட்கள்லையாவது நம்ம அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லுவாங்கங்க. இப்போ நம்ம வீட்டில் விக்கிரகம் வச்சுருந்தா ஏன் டெய்லி நெய்வேத்தியம் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாராச்சும் நம்ம வீட்டுக்கு நம்ம சொந்தக்காரங்க யாராச்சும் ஒருத்தர் வராங்கன்னா, தெரியாதவங்க வந்தால் கூட நம்ம வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சது ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி தான் கொடுப்போம். அவங்களுக்கு வாங்க உக்காருங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு தண்ணி கொடுத்து, அதுக்கப்புறம் டீ காஃபி இந்த மாதிரி சாப்பாடு எது நம்மளால் முடிஞ்சது நம்ம வீட்டில் எது இருக்கோ கொடுத்து தான் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. எங்கள் ஊர் சைட்லலாம் சொல்லுவாங்க, வந்தவங்கள வெறும் வயிற்றோடு அனுப்பக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அட்லீஸ்ட் தண்ணியாவது கொடுத்து அனுப்பணும்னு சொல்லுவாங்கங்க. அதனால தான் இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு வரவங்களுக்கே எப்பயாச்சும் ஒருத்தர் சொந்தக்காரங்க யாராச்சும் வரவங்களுக்கே நம்ம இந்த மாதிரி உபசரிக்கும் போது நம்ம வீட்டில் இவ்வளோ பெரிய சக்தி இருக்கும்போது அவங்களுக்கு பார்த்திங்கன்னா டெய்லி நம்மளால் முடிஞ்சது நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன பொருளை நம்ம பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நெய்வேத்தியமாக கொடுக்கும்போது அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்கங்க. ஏன்னா நம்மளால் முடிஞ்சது நம்ம வீட்டில் இருக்கிறத தான் கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க சந்தோஷப்பட்டால் நாமளும் சந்தோஷப்படுவோம். ஒருத்தர் வீட்டில் இருக்காங்கன்னா அவங்கள எவ்வளோ நம்ம பார்த்துப்போம். அதே மாதிரி தாங்க எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அப்படின்னா நான் எப்படி என் குழந்தைங்கள பார்த்துக்குறோனோ அதே மாதிரி தாங்க அவங்களையுமே. இப்போ ஒருத்தர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணுமோ அந்த கடமையை நம்ம செஞ்சே தாங்க ஆகணும். நான் இப்போ வீட்டை விட்டு கிளம்புறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ கூட நான் சொல்லிட்டு தான் போவேன், இங்கே இருங்க எங்கேயும் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாங்க கிளம்புவேன். ஓரளவுக்கு நான் சொன்ன விஷயம் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.